உனக்கென நான் வாழ்வதும் எனக்கென நீ வாழ்வதும் இல்லற தர்மம். தர்மத்தின் நிலையில் வாழ்வின் பயணம். அது இல்லறத்தில் துவங்கும். இல்லறம் நல்லறமாதல் இருவரின் மனதால் நிகழும். இவளுக்கு இவரென்று இறைவன் வகுத்த துணை. இணைவதில்தான் வாழ்வில் எத்தனை தொல்லை. வாழும் காலம் சில காலம் ஆனாலும் வசந்தம் காணா வாழ்க்கை இது. வசந்தம் வேண்டி ஆலயம் தொழுதால் நன்மை விளையும். கர்மவினை சூழ்ந்திருந்தால் வசந்தம் காணா வாழ்வே அமையும். பிறப்பும் இறப்பும் அவனிடத்தில், வாழ்வில் வாழ்வும் தாழ்வும் உன்னிடத்தில். தோளும் மனதிற்கு ஆறுதல் மட்டும் இறைவனிடத்தில். இது என்ன விந்தை! இறைவன் ஆட்டி வைக்கிறான், நாம் ஆடுகிறோம். நாம் கருவி மட்டுமே, இயக்குபவன் இறைவன். இது என்ன மனநிலை! சிந்திக்கும் மனநிலை இருந்தும் நாம் மற்றவரை நிந்திக்கும் மனநிலை கொள்வதேனோ? இதில் இறைவனை இணைத்து நிந்தித்து வாழ்கிறோம். கேட்டால் இதுதான் வாழ்வென்பார்கள். மடமைத்தனமும் சிறுமை குணமும் கொண்ட மனதனிலே இறைவன் எவ்வாறு உளம் வாழ்வான்? சிந்திப்பீர் மாண்டர்களே, சிந்திக்கத்தான் இறைவன் அறிவெனும் மதியினை கொடுத்தான். நிந்திக்கவோ துதிக்கவோ அல்ல.